நமஸ்காரம். 4 பேர் சேர்ந்து கூடி ஒரு முயற்சி எடுத்து அது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் சில தேவைகள் உள்ளன. நம் குடும்பத்தையே எடுத்துக்கொள்வோம். நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய தாய் தந்தையர் இருந்தனர், அவர்களுடைய தாய் தந்தையர் இருந்தனர். இதேபோல் எத்தனையோ குடும்பங்கள். எல்லாருக்குமே இலக்கு உள்ளது. குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், வளர வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு நாம் 4 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். பர்பஸ் இருக்கிறது, டிஃபைன்டு பர்பஸ். அடுத்து பேரன் பேத்தி யார் பிறந்தாலும் அந்த பர்பஸில் மாறுதலே இருக்காது. அது வீடு கட்டுவதாக இருக்கட்டும், நன்கு படிக்க வைப்பதாக இருக்கட்டும், எல்லாம் அநேகமா குடும்பத்துக்கு இதுதான் பர்பஸ். ஆனால் நான் சொல்ல போவது, ஒரு இலக்கிருந்து அதன் பின்னே 4 பேர் செல்லுகிறார்கள் என்றால் நன்கு உழைத்தால் பெருமானுடைய அருளோலே அது நடந்துவிடும். ஆனால் அப்படியே தலைகீழ் போடுங்கள். இலக்கு இல்லை, 4 பேர் சேர்ந்து விட்டோம், இனி நாங்கள் கூடி இலக்கு என்ன என்று கண்டுபிடிக்க வேணும். இதுதான் மிக கடினம். ஒரு புது கம்பெனி தொடங்கப்படுகிறது. 4 இளைஞர்கள் சேருவார்கள். எத்தனை ஸ்டார்ட் அப்புகள்! அவர்களிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ, எதை சாதிக்க வேணும் என்பது மட்டும் 4 இடத்திலும் ஒன்றே இருக்கும். அதனால்தான் அந்த 4 7 ஒன்று கூடுகிறார்கள். எங்கேயாவது 4 பேர் படித்து முடித்து வந்தவர்கள், நாம் நண்பர்கள் ஒன்றாக படித்தோம், ஆகவே நாம் தான் கூடியிருந்து ஏதாவது செய்ய வேண்டும், 1 மாசம் 2 மாசம் உட்கார்ந்து பேசி பார்ப்போம், நமக்குள் இலக்கு வருகிறதான்னு பார்ப்போம். இப்படி எங்கேயாவது ஸ்டார்ட் அப் பார்த்திருக்கிறீர்களா? நடக்காது. பர்பஸ் முன்னாலா பீப்புள் முன்னாலான்னு கேட்டால் பர்பஸ் தான் முதல். எதற்காக கூடியிருக்கிறோம்? ஆனால் கூடின பின்னால் எதற்காக யோசிக்க தொடங்கினால் ஆளாளுக்கு தங்கள் தங்கள் விருப்பத்தை தான் சொல்லுவார்கள். வரும் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் இவர் தன்னுடைய இலக்கை சொல்லுவார், அவர் தன்னுடைய இலக்கை சொல்லுவார், 4 ஒத்து போகாது. அவரவருக்கு பர்சனல் இலக்குகள் இருக்கும். அதை சொல்லிக் கொண்டு இந்த பொது வெளியில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அது அடுத்தவருக்கு பிடிக்க போவதில்லை. நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி, வளர்ந்த விதம் வேறே, படிப்பு வேறே. ஆனால் நாம் ஒன்று கூடி ஒன்று செய்ய வேண்டுமானால் நம் 4 பொதுவாக இருக்கும் பர்பஸ் இருக்க வேண்டும். அதை தனித்தனியாக நமக்கு என்ன ஸ்கில் இருக்குமோ, ஆற்றல் இருக்குமோ, அதை அந்த பொதுவான இலக்கை அடைவதற்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் எங்கேயுமே பொது காரியத்தில் இருக்கும். அந்த பொது பர்பஸ் டிஃபைன் ஆகவில்லை என்றால் அப்ப அவரவருக்கு என்ன விருப்பமோ அதுதான் எழுதப்படும். அவரவர் தன் விருப்பத்தை அடைவதற்கு தன் சக்தியும் பயன்படுத்துவார், பிரத்தியார் சக்தியும் கேட்பார். ஆக மொத்தத்தில் பொது காரியம் நடக்காது. அதனால் எப்போதுமே ஒரு பப்ளிக் காஸ்ன்னு எடுத்துக்கொள்ளும் போது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் பர்பஸ் இருக்க வேண்டும். அதை நடத்தியே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இருக்க வேண்டும். அதில் கண்டிப்பாக ஒரு பேராவல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் சேர்ந்தால்தான் தங்களுக்கு இருக்கக்கூடிய, அவரவருக்கு தனித்தனி மனிதன் தானே, அவரவருக்கு ஈகோ இருக்கலாம், அகங்காரம் மமகாரம் எல்லாம் இருக்கலாம், பிரிஃபரன்சஸ் இருக்கலாம். இது இத்தனையும் விட்டு விட்டு பொது காரியத்துக்கு வர வேண்டுமானால் அது பெரிய விஷயம். நம்முடைய பிரைவேட் பர்பஸ் எதையுமே வைக்காமல் பொது பர்பஸ் வேணும் என்றால்
அப்பதான் எல்லாரும் பின்னால் வருவார்கள். அதனால் நம் குடும்பமாகட்டும், நீங்கள் வேலை பார்க்கும் இடமோ அல்லது எதை தொடங்கினாலும் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கவும். சரி, நாம் 4 பேரும் கூடியிருக்கிறோம், இனி பேசுவோம், இலக்கு கிடைக்குமா பார்ப்போம்னு சொல்லிக் கொண்டிருந்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இலக்கு இருந்து அதை சாதிக்க வேண்டும்ங்கிற வேகத்தோட 4 பேர் கூடியிருந்தால் அப்போது யாருமே வேண்டாம், கடவுள் கைப்பிடிப்பார், தானே அழைத்துக் கொண்டு போவார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.